அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணாமல் வைரஸஸ் எல்லாம் எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வைரஸஸ்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போது நம்ம சிஸ்டமில் வைரஸஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி மாற்றம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த autorun.inf இந்த ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைனா இது ஒரே ஃபார்மேட்டாக இந்த மாதிரி சிப் ஃபைலாக இருக்கும். ஆனால் இதை அந்தளவுக்கு எந்த இதுவும் இருக்காது, வெறும் ஷார்ட்கட் தான். இதை டெலீட் பண்ணால் போயிடும். ஆனால் பென்ட்ரைவில் உள்ள எல்லாமே இந்த இதில் இருக்கிறதா காட்டும். ஆனால் உள்ளே பார்த்தா எதுவுமே இருக்காது, இந்த மாதிரியும் காட்டும். அப்போ இந்த மாதிரி autorun.inf இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக காட்டினாலும் இல்லை இந்த மாதிரி காட்டினாலும் நம்ம இது எந்த ஃபைலையுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்னொன்று bibin.exeன்னு வரும். நம்ம அந்த பிபின்றது இருந்தாலும் எந்த ஒரு ஃபோல்டரையுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்படி ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ணணும், உள்ளே என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபஸ்ட் இந்த வைரஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். இந்த வைரஸ்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் தான். அது நம்ம இப்போ ஒரு ஹியூமனுக்கு எப்படி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே நம்மளை அப்படி தான் ஏமாத்துறாங்க. இது ஆன்டிவைரஸ் கம்பெனியுடைய ஒரு ட்ரிக்கு. இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் ஃபால்ட் ஆகிரும் அப்படின்னா கிடையவே கிடையாது. அது எல்லாமே நம்மளை முட்டாளாக்குற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம அந்த வைரஸஸ் எல்லாம் எப்படி நோட் பண்ணி வச்சுக்கிறது, அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கோடிங் தான். அது எதை அஃபெக்ட் பண்ணுன்றதுக்கு அந்த டைப் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. ட்ரோஜன், ஜங்க் ஃபைல்ஸ், இந்த மாதிரி சில வைரஸஸ் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்றது தான் அதனுடைய கோடிங்ஸு. அந்த ஒவ்வொரு கோடிங்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அந்த கோடிங்ஸ் என்ன பண்ணுன்றத. இப்போ இது ஷார்ட்கட் வைரஸ்னால எல்லா ஃபோல்டரையும் மறைச்சி வச்சுக்கும், ஒரிஜினல் ஃபோல்டரை. இதனுடைய வைரஸ். இது autorun.inf. இது சில கன்ஃபிகரேஷன்ஸை டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான். சரி, இப்போ இந்த மாதிரி வைரஸஸ் இருக்குது, ஆனால் உள்ளே என்னோடய ஃபைல்ஸ் இருக்குது. அதை நான் வெளியில் எடுக்கணுன்னா நான் அதை எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ கமாண்ட் போகணும். விண்டோஸ் R ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. cmd டைப் பண்ணிவிட்டு என்டர் அமுத்துங்க. cmdன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அமுத்துனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுமே இப்போ நமக்கு என்ன ஃபோல்டர், இன்கேஸ் நான் பென்ட்ரைவ் Fல இருக்குது இல்லை Gயில் இருக்குது அந்த மாதிரினா அது பென்ட்ரைவ் எந்த ட்ரைவ் லெட்டரோ அந்த ட்ரைவ் லெட்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோடதில் இதில் இல்லை, அதனால் நான் இருக்குது, எடுத்துக்கிறேன். இப்போ இதை போட்டுறேன். அட்ரிப் ஸ்பேஸ் -h-r-s/s/d இது மட்டும் அழுத்துறீங்கனாலே போதுமானது. இதில் உள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குதோ எல்லாமே வைரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, அதாவது உள்ளே ஹிடனாக இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே தனியாக காட்டும். நீங்கள் நார்மலாக ஹிடன் ஃபைல்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. பட் இதில் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த வைரஸ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபைல்ஸுமே வெளியில் காட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபோல்டரை தனியாக காப்பி பண்ணி வேறு இதில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரைவ், அதாவது அந்த யூஎஸ்பியை ஃபார்மேட் பண்ணிடுறது பெட்டர். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நம்ம அந்த சிஸ்டமில், நம்மளுடைய சிஸ்டமில் யூஎஸ்பி மூலமாக எந்த ஒரு வைரஸும் பரவாமல் தடுத்துக்கலாம். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹேங் ஆகும். ஆனால் சாஃப்ட்வேரே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஎஸ்பி மாட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ரேம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்டோரேஜும் அதிகமாகும். ரேம் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜும் நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும். அதனால் சிஸ்டமில் கம்மியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பெட்டர்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை கம்ப்யூட்டரால் கொடுக்க முடியும். ஓகேவா? அதே போல் இதே மாதிரி ட்ரைவ் லெட்டர் E:/ அந்த ஆரோ அது வர நம்ம வெயிட் பண்ணணும். இது என்னுடையது பெரிய ட்ரைவ், அதனால் இது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. இப்போ உங்களுக்கு முடிஞ்சதுமே இது சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு அடுத்த கோடிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி கேட்டது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அது வரை வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அக்சஸ் டெனின்றது இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ். இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்றது நம்ம டெலீட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் ஆகி தான் டெலீட் ஆகும். இந்த விஷயத்தை பற்றி இன்கேஸ் டெலீட் ஆனது இந்த ஃபைல்ஸில் உள்ளதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் ரெக்கவர் பண்ண முடியும். எல்லாமே ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ரெக்கவர் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.